உலகின் பிரம்மாண்டமான நிகழ்வு. வாழ்வர். அத்தகைய நடத்தைகளுக்கும் திறமையை அளக்கும் அளவுகோல்களுக்கும் எந்தச் சம்பந்தமும் இல்லை. எனக்கு மிகவும் பிடித்த விக்கிபீடியா கட்டுரை இவ்வாறு தொடங்கும். ரொனால்டு ஜேம்ஸ் ரீட் என்பவர் அமெரிக்காவைச் சேர்ந்த கொடையாளர், முதலீட்டாளர், பாதுகாவலர், பெட்ரோல் பங்குப் பணியாளர். ரொனால்டு அமெரிக்காவிலுள்ள வெர்மாண்டில் கிராமப்புறத்தில் பிறந்தவர். அவருடைய குடும்பத்தில் முதலில் உயர்நிலைக் கல்வியை பெற்றவர் அவர்தான். தினமும் பள்ளிக்குச் சென்று வரும் பயணத்திற்குக் கூட அவருக்கு மற்றவர்களின் உதவி தேவைப்பட்டது. ரொனால்டோவை அறிந்தவர்களுக்கு அவரைப் பற்றிச் சொல்லும் வகையில் வேறேதும் பெரிதாக இல்லை என்பதும் தெரியும். அவருடைய வாழ்க்கை அத்தகைய அடிமட்ட நிலையில்தான் இருந்தது. சுமார் 25 வருடங்களுக்கு மேல் ரொனால்டு ரீட் கார்களை பராமரிக்கும் பணியில் இருந்தார். பின்னர் 17 வருடங்களுக்கு பென்னி-யில் தரையை துடைக்கும் பணியில் இருந்தார். ரீட் தன்னுடைய 38ஆம் வயதில் $12,000 2 படுக்கையறைகள் கொண்ட ஒரு வீட்டை வாங்கினார். அந்த வீட்டில்தான் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தங்கியிருந்தார். 50வது வயதில் தன்னுடைய மனைவியை இழந்த அவர் பின்னர் வேறொரு திருமணம் செய்துக் கொள்ளாமல் தன் வாழ்நாளைக் கழித்தார். அவருக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு விறகுகளை வெட்டுவது என்று அவருடைய நண்பர் ஒருவர் நினைவு கூர்ந்துள்ளார். தன்னுடைய 92ஆம் வயதில் 2014ஆம் ஆண்டு ரீட் இறந்தார். அப்போதுதான் அந்த அடக்கமான மனிதரின் பெருந்தன்மை எல்லாச் செய்தித்தாள்களிலும் தலைப்புச் செய்தியாக வெளிவந்தது. 2014ஆம் ஆண்டில் 28 லட்சத்திற்கு மேல் அமெரிக்கர்கள் மரணம் அடைந்தனர். அவர்களுள் இறக்கும் தருவாயில் $8 மில்லியன் விட அதிகம் சொத்து மதிப்பில் இருந்தவர்களின் எண்ணிக்கை 4000க்கும் குறைவு. ரொனால்டு ரீட் அந்த 4000 நபர்களுள் ஒருவர். ரீட் தன்னுடைய உயிலில் $2 மில்லியன் தன்னுடைய மனைவியின் குழந்தைகளுக்கும் $6 மில்லியன்